ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பனாரசி சில்க் சாரியோட ரிவ்யூ தான். ஸோ இந்த சாரி வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பனாரசி சாஃப்ட் சில்க் சாரி. ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சாரி. இது கட்டுறதுக்கு அவ்வளோ லைட் வெயிட்டான ஒரு காட்டன் சாரி. சாரி ஃபுல்லும் இந்த மாதிரியான செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸ் வந்து இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப நாளாக செக்டு பேட்டர்னில் ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் வந்து கோடாக செக்டு பேட்டர்ன் இருந்ததுன்னா வயசானவங்க கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி செக் பேட்டர்ன் நம்ம கட்டும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆசை இந்த சாரியில் எனக்கு வந்து என்னென்னா ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் க்ரீன் கலர். வேறு கலர்ஸ் இந்த டிசைனில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், பிங்க் கலர் ஒன்றும் ஒயின் கலர் ஒன்றுமே அழகாக இருந்தது. நான் இதை ஆக்சுவலி பிளாக் கலர்னு நினச்சி எடுத்தேன். பட் வந்து என்ன வந்திருந்தது அப்படின்னா பாட்டில் க்ரீன் கலர். உங்களை நீங்கள் பிரைட்டாக காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாட்டில் க்ரீன் கலர் சாரீ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பிரைட்டாக எப்போவுமே காமிக்கும். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டில் க்ரீன் கலர் வித் க்ரீன் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். டிசைன்ஸு சாரி ஃபுல்லும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி 5 out of 5. நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னன்னு பார்த்துடலாமா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? ஐ கெஸ் ஒரு 650 rupees. எல்லோரும் அப்படி தான் நான் நினைப்போம். இதை நான் ஜஸ்ட்டு 250 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். வித் சிஓடி தான். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இன்னுமே ரெடியூஸ் ஆகிருக்கும். நான் இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியவே வரல. எப்படி 250 rupeesக்கு இந்த சாரியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் இப்போ 5 yearsஆக மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். 250 rupeesக்கு சாரி வாங்கினா அதுக்கு திக்னஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா குறைச்சிடுவாங்க. பட் இது அவ்வளோ குவாலிட்டி, நோ டிரான்ஸ்பரன்சி, அவ்வளோ நல்லா இருந்தது. மெட்டீரியல் சாஃப்டாக இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. 250 rupeesஆ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் நான் நிறைய சாரி வாங்குறதுனால நான் சொல்கிறேன், அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது எக்ஸ்க்ளூசிவான ஒரு பனாரசி சில்க் சாரி. நான் ஆக்சுவலி மனசில் என்ன தெரியுமா நினச்சிருந்தேன், சரி 250 இருந்தது அப்படின்னா ஒரு பின்னி சாரி கொடுத்து அனுப்புவாங்கன்னு நினச்சேன். எப்படி சொல்கிறது, அது என்னோட அந்த ஒப்பீனியனே ராங்குங்கிற மாதிரி இந்த சாரி வந்து கிடச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் செல்லர். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம இதை தேங்க்ஸ் வந்து சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி. ஸோ இதுக்கு வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரியான டிசைன்ஸ் ஒர்க் வந்து வரும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குவாலிட்டி சாரீ. அண்டர் 250னா இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. பார்டர் ஒர்க் ஆகட்டும், சாரீ ஆகட்டும். இதை 250 rupeesக்கு நீங்கள் எங்கேயாவது வாங்க முடியுமா? எனக்கு வந்து இன்னுமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அந்த சாஃப்ட்னஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியுதா? பாருங்கள் எவ்வளோ கிராண்டான ஒரு சாரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சைடு வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் மாட்ரேட் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஒன் சைடு வந்து இந்த மாதிரியான குட்டி டிசைன்ஸ். கிளாத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரன்சி கட்டும்போது எந்த டிரான்ஸ்பரன்சியும் தெரியாது சாரியில். நான் வச்சு கட்டியும் பார்த்துட்டேன். ஃப்ளீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக நின்றுச்சுங்க. இந்த சாரியை பொறுத்த அளவுக்கு ஃப்ளீட்டை நீங்கள் செட் பண்ணி கட்டி பாருங்கள், அதுக்கப்புறம் இது தெரியும் அருமை. இவ்வளோ அழகான பாடி பார்ட்டுக்கு எவ்வளோ அழகான ஒரு லாங் முந்தி ஒர்க்குங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஷாக்கிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இன்னும் அப்கமிங்ஸில் வரும். முந்தி ஃபுல்லும் இந்த மாதிரியான ஒர்க் தான் வரும். ஃபுல்லுமே என்னென்னா சரி ஓவனில் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது மெட்டீரியலுமே. டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சரி ஓவன் பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த சாரியே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ பாடி பார்ட்டை ஃபுல்லும் இந்த மாதிரியான ஒர்க்ஸ். சாரி ஃபுல்லாக இந்த ஒர்க் இருக்கும். நம்ம 1000 rupeesக்கு வாங்குகிற ஒர்க்லேயே சாரி ஃபுல்லாக ஒர்க் இருக்காது. ஹாஃப் சாரியிலேருந்து தான் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். பட் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த 250 rupeesக்கு ப்ளவுஸுமாடா இவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக, அதாவது நல்ல கிராண்டாகவும் கொடுக்க முடியும் அப்படின்னா அவ்வளோ கார்ஜியஸாக இருந்தது. நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாவ், நல்லா இருக்குல்ல சாரி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு டூயல் டோன்
காட்டன் சில்க் saree. சில்க் காட்டன் யாருக்கு தாங்க வியர் பண்ணுறதுக்கு பிடிக்காது? அதுவும் நீங்கள் இந்த மாதிரி டூயல் டோனில் கொடுத்தா சொல்லவா செய்யணும். ஸோ மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கு பியோர் காட்டன். நான் காலையில் 7 o'clock ஸ்கூல் போனால் ஈவினிங் 7 o'clock தாங்க வருவேன். அவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த மெட்டீரியலை நான் கட்டியிருப்பேன். அவ்வளோ கம்ஃபர்டபுள் சாஃப்ட் மெட்டீரியல். மற்ற டீச்சர்ஸ்டேருந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் வாங்கி தந்த சாரிங்கிறது இந்த சாரி கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். டூயல் டோன் யாருக்கு தாங்க இந்த பீகாக் ப்ளூ கலர் வித் க்ரீன் கலர் வந்து பிடிக்காமல் இருக்கும்? கண்டிப்பாக இந்த கலர் காம்பினேஷன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த சாரி நான் கட்டும்போது அந்த ப்ளூ கலரில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் வந்து போடுவேன். எல்லாருமே இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதர் டீச்சர்ஸ்டேருந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்த ஒரு பெஸ்ட்டு சாரினா இது ஒன் ஆஃப் த சாரி. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆக்சுவலி அந்த ஆஷ் கலர் சாரீ எடுத்த சேம் செல்லர்கிட்ட தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அதனாலவோ என்னவோ குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாரீ ஃபுல்லும் இந்த மாதிரியான ஸ்மால் வந்து என்னென்னா ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது விசிபிளாக இருக்கான்னு தெரியலை. புட்டாஸ் டிசைன்ஸ் மாதிரி அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன்ஸ் வந்து செல்ஃப் பிரிண்டட் டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்ட்லி இதுதான். அந்த டூயல் டோனில் நல்லா ஷைன் ஆகிட்டே இருக்கும். பியோர் காட்டன் கட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நான் ஒரு ஹோல் டே ஃபுல்லு இது தான் கட்டியிருப்பேன். சாரியோட பார்டர் வந்து ஷார்ட் பார்டர் வித் கோல்டன், பிளைன் கோல்டன். தெர் இஸ் நோ வாட் டு டிஸ்கிரைப் திஸ் ஒன். ரொம்ப ஸ்டன்னிங்க. இதை நீங்கள் கட்டி பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ளீட் செட் பண்ணுறதுக்கெலாம் அப்படி நம்ம கையை வச்சு சிங்கிள் ஃப்ளீட்டே வந்து கட்டினாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாரி வந்து ஃபுல் பிளைன் வர்றதுனால டெம்பிள் ஜுவல்லரிக்கு நீங்கள் போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டன் கலர் ஜுவல்லரிங்கிறது இதோட நீங்கள் பேர் பண்ணினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இவ்வளோ கத்துறேனே, ப்ரைஸ் என்னன்னு சொன்னீங்களான்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட்டு 400 rupees. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சாரியில் இந்த சாரியும் ஒன்று. இவ்வளோ அழகான சாரியை எப்படி இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு எனக்கே அன்பிலீவபிளாக தான் இருக்குது. இந்த செல்லரை கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும், ப்ரைஸுமே நல்லா இருக்குது. ஸோ இவங்க பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிடிச்ச சாரீஸ் வந்து எஸ்பெஷலி ஒரு கோல்டன் சாரீலாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கலர் பாருங்கள், அப்படியே வைப்ரண்ட்டான ஒரு ராயல் ப்ளூ கலரில் கோல்டன் கலர் அவ்வளோ அழகாக பேசுதுங்க. சாரியோட லாங் முந்தி ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். இந்த சாரியை நீங்கள் கட்டிட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இது ஒரு சிங்கிள் பீஸ். இந்த சிங்கிள் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, வேறு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஐ திங்க் இந்த கலர் வந்து யாருமே வேணான்னு சொல்ல மாட்டீங்க. சாரியில் ஃபுல்லும் ஹெவி ஒர்க் வந்து கொடுத்துருக்கிறதுனால அப்படியே கான்ட்ராஸ்டாக பிளைன் ப்ளூ ப்ளவுஸ். ஸோ இதுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் டிசைன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் இந்த சாரியை நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பேன், நீங்கள் அதையே கூட ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். சிம்பிள் ஆரி ஒர்க் வந்து இதில் பண்ணி போட்டிங்கன்னா யூ ஆர் த யூனிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ காமிக்கிற இந்த சாரீ வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கலர் காம்பினேஷன். அம்மாவோட சாரீ, அம்மா கிட்ட கேட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஒரு டூயல் ஷேட் கோரா மஸ்லின் சாரீ, பியோர் காட்டன். நான் எப்போவுமே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன், சாரீ எடுக்கும்போது அதுக்கு பிளைன் கோல்டன் கலர் பார்டர் இருந்ததுன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இந்த சாரீ வந்து 3 years பேக் நான் வந்து RMKவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 800 rupees அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ வியர் பண்ணும்போதும் எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள். ஏன்னா சாஃப்ட்டு காட்டனுங்கிறதுனால ஹோல் டே வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இதில் கொடுத்துருக்க அந்த ஒர்க் ஆகட்டும், கலர் காம்பினேஷன் தாங்க இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். RMKவில் 3 years பேக்கு 800 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் மீஷோவில் ரீசெண்டாக பார்க்கும்போது 400 rupeesனதும் அந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே இல்லை. எப்படா இந்த சாரியை 400 rupeesக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட குவாலிட்டி எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரீ தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரியும் ஒன்றா இருக்கும்.
ஸோ 100% ரெக்கமெண்ட் சாரி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சாரி ரொம்ப ப்ளைனாக இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாரியில் வந்து கோல்டன் பார்டர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஹெவியான ஒரு நெக் பீஸ் இல்லை நல்ல ஒரு லாங் ஹாரத்துலேயே நல்ல ஹெவியான ஒரு டெம்பிள் ஜுவல்லரி போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளைன் சாரினா கார்ஜியஸ், அதாவது ஜுவல்லரி ஹெவியாக போடும்போது அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கும். சாரி ஃபுல்லாக டிசைன் இருந்ததுன்னா மினிமல் லாங் செயின் ஒன்று போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஜுவல்லரி வந்து ஒரு யூனிக் பீஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இட்ஸ் வெரி ரேர் நம்ம டு see you in somewhere. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான பீஸ். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ். பட் இப்போது இது வந்து 150க்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகான திகட்டாத ஒரு ப்ராடக்ட். க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் கையில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அழகு வந்து தெரியும். நான் வியர் பண்ணியிருந்தேன், சைடில் அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் அட்டாச்மெண்ட் பண்ணியிருந்தேன். இன்னொரு சாரியோட பேர் பண்ணியிருந்தேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட்டே இந்த இயரிங் தாங்க. இது போடும்போது எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு வந்து லாங் இயரிங் வந்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒர்க்மேன்ஷிப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதை நீங்கள் இப்படி பார்க்குறத விட நீங்கள் வியர் பண்ணிவிட்டு இதை போட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், பட் அதை கட்டாமல் அப்படியே வார்ட்ரோப்பில் தூங்கிட்டுருக்கும். ஸோ இதை எப்படி நாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சாரி எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, சாரியோட லென்த்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு சாரிங்கிறது சூட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த சாரி லென்த்து பத்துமா, அட்லீஸ்ட் 6 மீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஹைட் மெஷர்மெண்ட் செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி காட்டன் வந்து எடுக்கும்போது அது வந்து சூட் ஆகாது. ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு சில்க் சாரீஸ் எடுக்கும்போது அதை பத்தாமல் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரியோட ஃபேப்ரிக்கை வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்டாக இருந்ததுன்னா நம்ம டே ஃபுல்லாக கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரஃப்பாக இருந்தது அப்படின்னா ப்ரீத் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப திக் அண்ட் ரஃப்பாக இருக்கிற மாதிரி கிளாத்தை சூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் மேரேஜ்க்காக எடுக்கிறீங்களா, இல்லை ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா, இல்லை டெம்பிளுக்கு எடுக்கிறீங்களா, இல்லை டெய்லி வியர், இல்லை கேஷுவல் வியர்க்கா, இல்லை ஆஃபீஸ் வியரா அப்படின்னு செக் பண்ணணும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக எடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேரேஜுக்கு எடுக்கக்கூடிய சில்க் சாரீஸை நம்ம ஒர்க் பிளேஸ்க்கு கட்டிட்டு போக முடியாது. நம்ம ஒர்க் பிளேஸுக்கு சூஸ் பண்ணுறது ஃபெஸ்டிவலுக்கு அஃப்கோர்ஸ் அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வியர் பண்ண முடியும். ஸோ அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன மெட்டீரியல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காட்டன் கட்டும்போது நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா பாடி ஹக்கிங்காக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேப்ரிக்குங்கிறது எனக்குலாம் இப்போ ஸ்டிஃபாக இருக்கணும்னு நினைப்பேன். சிலருக்கு ஃப்ளோயியாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் டைம்னா நம்ம வந்து காலையில் போனவங்க மதியம் வரைக்கும் எதுவுமே செலக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். சரி இருக்கிறது ஏதாவது ஒன்று பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளீஸ் செலக்ட் யுவர் சாரீ வித்தின் அ ப்ரிஸ்கிரைப் டைம். அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க. இல்லாட்டி டயர்டாகி எனக்கு சரி ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதையாவது ஒன்று சூஸ் பண்ண வேண்டியது வந்துடும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் லீனாக இருக்கிறேன்னா நான் போக வேண்டிய மெட்டீரியல் வந்து ஒரு காட்டன் இல்லை சில்க் சாரீஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபேட்டாக இருக்கிறேன் அப்படின்னா ஜார்ஜெட், தென் சிஃபான், இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லினன் காட்டன் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஒன்று. இல்லைன்னா நம்ம ஷையாக ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு சாரியை கட்டிட்டு போகிறேன். நான் முன்னாடிக்கு சாரி இது பழைய காலத்து சாரிடா, இது இப்போ ட்ரெண்ட்லேயே இல்லை அப்படின்னு யாராவது ஒரு டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம கட்டவே மாட்டோம். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
கோ அலாங் வித் தட் அ ஃப்ளோ. அந்தந்த சாரீஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்பப்போ கட்டி முடிச்சிருங்க. அதை சேர்த்து வார்ட்ரோப்பில் வைக்காதீங்க. ஃபேஷன் அவுடேட்டட் ஆயிரும். ஸோ அது ஒன்று. எடுத்து வார்ட்ரோப்பில் சேர்த்து வைக்காதீங்க. அடுத்தது ப்ளவுஸ். நம்ம சாரீ என்ன தான் நல்லா எடுத்திருந்தாலும் ப்ளவுஸ் ஃபிட்டு நல்லா இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்லா இல்லாத டிசைன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாரியை கட்டவே மாட்டோம். நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி அந்த ப்ளவுஸை வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த சாரியை வந்து நம்ம வியர் பண்ணுவோம். ஸோ ப்ளவுஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். நெக்ஸ்ட் அகெயின் நம்ம வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தாங்க. ஸோ நான் நிறைய சாரீஸ் வாங்கி என் வார்ட்ரோப்பில் அப்படியே தூங்கிட்டு இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சிங்கிறது இருக்கும். நான் டீச்சராக இருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டான சாரீஸ் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகவே மாட்டேன் எந்த காரணத்தை கொண்டோ. ஸோ நீங்கள் அதை சாரி எடுக்கும்போதே செக் பண்ணிடுங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, இது உங்களுக்கு ஓகேவா. நிறைய பேர் டிரான்ஸ்பரண்ட் சாரீஸ் கட்டுவாங்க, அப்படிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனக்கு அதில் விருப்பம் இல்லை. பர்சனலாக எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஸ்டிஃபாக நல்லா அழகாக இருக்கணும். பாடி ஹக்கிங்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நீட்டாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக தெரியணும். அடுத்தவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஐ கேட்சியாக இருந்த மாதிரி இல்லாமல் நீட் அண்ட் ப்ளசன்ட் லுக் வந்து க்ரியேட் பண்ணுற சாரீஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ டிரான்ஸ்பரன்சிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குங்கிறது இருக்கும். காட்டன் எடுக்கும்போது மல்மல் காட்டன்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ச் போடாமல் கட்ட முடியாது. சில்க் சாரீனா அயன் பண்ணாமல் கட்ட முடியாது. ஸோ அது ஒவ்வொரு சாரிக்கும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து மெஷின் வாஷா இல்லை ஹேண்ட் வாஷா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சாரி உங்களால் எது வந்து ப்ரிஃபரபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு எடுங்க. அதுக்காகவே பாதி பேர் இந்த சாரியை கட்டுறதில்ல, மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சாரி சீக்வன்ஸ் வச்சு வந்து ஒர்க் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன நினைப்பேன், என்னோடய தாட் அண்ட் வியூஸ் வந்து அந்த மேலே வந்து ஜிகினாவாக இருந்தால் என் பேபிக்கு ஒட்டும். தென் வந்து என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் இருந்தால் அவனுக்கு குத்தும், அவனை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாரியை வந்து அப்படியே வார்ட்ரோப்பில் தூங்கிட்டே இருக்கும். இது என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் அக்கா வந்து எனக்கு பாதி சாரீஸ் அப்படி கொடுத்தாங்க. இது சீக்வன்ஸாக ஒட்டும், என் பேபி மேலே ஒட்டும், இது சீக்வன்ஸாக இருக்குது, அவனுக்கு குத்துது, அதனால் இதை மாதிரிலாம் கட்ட முடியல அப்படின்னு அவங்க எனக்கு டீச் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சருக்காக சாரீஸ் வாங்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சாரியில் நம்ம நிறைய ப்ரைஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து கட்டுறதுக்கு மனசே வராது. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் போட்டிங்க அப்படின்னா எடுத்து கட்டுவோம். பிகாஸ் அது வந்து என்னென்னா லோ ப்ரைஸ் தானே, என்ன ஆக போகுது அப்படின்னு. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது என்ன ஆகும், வார்ட்ரோப்பில் அப்படியே தூங்கிட்டு தான் இருக்க போகுது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 வருஷம் ஆனால் அது அவுடேட்டட் தான் ஆக போகுது, சாரி கிளிய ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சாரியில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாரியை கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படி நம்ம பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாரீ சூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலர் காம்பினேஷன்ஸ். நீங்கள் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நல்லா சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். உங்களை வந்து என்னென்னா அப்படின்னா ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ண வந்து முடியும். சிலருக்கு வந்து பிரைட் கலர்ஸ் பிடிக்கும், சிலருக்கு லைட் கலர்ஸ் இல்லை பேஸ்டல் கலர்ஸும் பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். கலர் காம்பினேஷனுங்கிறது கண்டிப்பாக இட் பிளேஸ் அ விட்டல் ரோல் வைல் வியரிங் த சாரீஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கலர் காம்பினேஷனுங்கிறது நல்லா சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்ஸுங்கிறது வரும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த வே வி ஹாவ் டு கேரி த சாரீ. இப்போது ஒரு சாரியை வந்து நீங்கள் சிங்கிள் ஃப்ளீட்டில் விட போகிறீங்களா, இல்லை ஃப்ளீட் வச்சு எடுக்க போகிறீங்களா, இல்லை லேசி பல்லு வந்து வியர் பண்ண போகிறீங்களாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல அதை கற்றுக்கோங்க, எப்படி வந்து இந்த சாரியை வந்து கேரி பண்ணுறது, ஹோல் டே ஃபுல்லாக எப்படி வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கேரி பண்ண முடியாமலே நம்ம நிறைய இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா குர்த்திக்கு மாறுறோம். இதை முதல்ல அந்த வே ஆஃப் ட்ரீப்புங்கிறது கற்றுக்கோங்க. அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், வார்ட்ரோப்லேயும் தூங்காது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், சாரியை உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் எடுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. என்னோடய அம்மா அப்பா தான் வந்து எனக்கு எப்போவுமே வந்து என்னென்னா ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. அன்டில் நான் காலேஜ் என்டர் ஆகிற வரைக்கும் அவங்க எடுத்து கொடுக்குறது தான் நான் வந்து வியர் பண்ணுவேன். அப்போ வந்து ரொம்ப இந்த சாரி மேலே எனக்கு அவ்வளோ பிரியம், இந்த ட்ரெஸ் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
ஆனால் அவங்க வியர் பண்ணுறதுல பிடிக்காதுங்கிற ஒரு நிறைய சண்டை வரும். நீங்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை, இது ஏன் எடுத்து கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பேஷன் எல்லாமே வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ அப்போ தான் இதை நான் ஃபீல் பண்ணேன். நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்று வாங்கும்போது அது கண்டிப்பாக ஓரமாக இருக்காது. இது சாரிக்கு மட்டும் சொல்லலைங்க, எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். லைஃப் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், நமக்கு பிடிச்சி நாம் ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எப்போவுமே ஓரமாக இருக்காது. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு கோராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். மற்றவங்களை செலக்ட் பண்ண சொல்லிட்டோன்னா அதில் என்ன இருக்குங்கிற அந்த இதே வந்து உங்களுக்கு தெரியாது. நம்ம பிடிச்சிருத்தோம், நம்ம ஃபேவரேட், இந்த கலருக்காக அன்னைக்கு எடுத்தோம், இந்த டிசைனுக்காக நம்ம எடுத்தோம், இந்த ஃபேப்ரிக்காக நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற என்னோடய வேர்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு தெரியும் அதோட அந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறது. ஸோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் எடுத்து பாருங்கள். அது ஓரமாக என்றைக்கும் வார்ட்ரோப்பில் தூங்காது. இந்த டிப்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுங்கள். ஐ ஹோப் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா சாரீஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.